மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினாலுடைய உங்களால் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இந்த ஜஸ்ட் பாஸ்ன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே அப்படின்ற லெவல்லாம் இருக்கக்கூடாது. நான் தான் சார் டாப் மார்க் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறது தான் அந்த ஃபுல் செட் மெட்டீரியல். அது வாங்கி ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டா தேர்வுக்கு போங்க. ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஆல்ரெடி 31 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ 31 மார்க்லேருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பார்த்து கொடுக்குறேன். இது ஏதோ சும்மா உதார் விட்டதில்லை, இதெல்லாம் ப்ராப்ளம் போட்டது. அதுதான் 1 மார்க்காக இங்கே வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் இது சொல்கிறது புரியும். நாங்கள் ப்ராப்ளமே பார்க்கல, நீங்கள் படித்து மார்க் பண்ணுறதை வந்து பார்த்துட்டு வரேன்னா அது தவறு. சரிங்களா? ப்ராப்ளம் போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். If the jth variable in a primal maximization problem is unrestricted in sign, what is the nature of the jth constraint in the corresponding dual minimization problem? ஒரு maximization ப்ராப்ளங்க ப்ரைமலில் ஒரு வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருக்குது அப்படின்னா அது டுவெல்லுக்கு மாற்றும் போது அது வந்து jth கன்ஸ்டன்ட்டாக மாறும். அந்த கன்ஸ்டன்ட்டோடைய நேச்சர் என்ன, அந்த கன்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கன்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருந்தது ப்ரைமலில் அப்படின்னா அது கன்ஸ்டன்ட்டாக மாறும்போது இங்கே வேரியபிள் என்னது அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வேரியபிள் வந்து டுவெல்லுக்கு மாற்றும் போது அது என்னவா ப்ரைமலாக இருக்கும்போது மேக்ஸிமைசேஷனாக இருந்தது தான். ஆனால் அதை மாற்றும் போது மினிமைசேஷனாக தான் இருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. பட் அங்கே இருக்கிற அந்த ஜேத் வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனாக இருக்கிற ஜேத் வேரியபிள் இப்போ ஜேத்து கன்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது அந்த கன்ஸ்டன்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் டுவெல்லில் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கும் அது அப்படின்னா த கன்ஸ்டன்ட் இஸ் அன் ஈக்குவாலிட்டியே அன்ரெஸ்ட்ரிக்டட் சைன் அப்படின்னு இருக்கிற வேரியபிள் என்னவா மாறும்னா ஈக்குவாலிட்டி கன்ஸ்டன்ட்டாக அது மாறும். அதோட நேச்சர் ஈக்குவாலிட்டி. கன்ஸ்டன்ட் இஸ் அன் ஈக்குவாலிட்டி ஈக்குவேஷன். சொல்றது புரியுதா? அந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டியாக இருக்கும். த கன்ஸ்டன்ட் இஸ் அன் ஈக்குவாலிட்டி ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு இருக்கிறது என்னவா இருக்கும் டுவெல்லில் அப்படின்னா ஈக்குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். அக்கார்டிங் டு த வீக் duality theorem, if x is any feasible solution to the primal and y is any feasible solution to the dual, primal வந்து மேக்ஸிமைசேஷனாக இருக்குது, feasible solution இருக்குது x, அதான் x is any feasible solution to ஒரு ப்ரைமலுக்கு feasible solution இருக்குது. மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ப்ரைமலுக்கு சொல்யூஷன் இருக்கும், டுவெல்லுக்கும் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? ப்ரைமல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், டுவெல் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கும். கொடுத்துருந்தால் மேக்ஸிமைசேஷன் இந்த மினிமைசேஷன் மாறும், மினிமைசேஷன் இந்த மேக்ஸிமைசேஷன் மாறும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாற்றுறதை பற்றி எதுவும் பேசலை, சொல்யூஷன் பற்றி பேசுகிறாங்க. இஃப் எக்ஸ் இஸ் எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த ப்ரைமல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், மேக்ஸிமைசேஷன் ப்ரைமல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அது ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க, அதான் எக்ஸ். அண்ட் ஒய் இஸ் எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு டுவெல்லுக்கு மாற்றிட்ட பிறகு அது மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கும் சொல்யூஷன் இருக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ஒய்யும் சொல்யூஷன், அது ஒரு சொல்யூஷன், அதுவும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த டுவெல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் ஹோல்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்றது எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த ப்ரைமல் ப்ராப்ளம், ஒய் இஸ் எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த டுவெல் ப்ராப்ளம். ப்ரைமலாக இருக்கும்போது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, டுவெல்லுக்கு மாற்றும் போது மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது கீழே வர 4 ஈக்குவாலிட்டி 4 ஆப்ஷன்ஸும் பாருங்கள். அதில் எந்த குறியீடு ஏற்புடையது, இதில் எது அப்ளிகபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது அப்ளிகபிள் அப்படின்னா ஆப்ஷன் சி, இசட் ப்ரைமல் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ டுவெல் ஒய். பாருங்கள், ப்ரைமலாக இருக்கும்போது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, டுவெல்லுக்கு மாற்றும் போது மினிமைசேஷனாக மாறுது, ரெண்டுக்கும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்குது சொல்லிட்டா. இப்போது அக்கார்டிங் டு த வீக் duality தியரம், அதுதான் மெயின். அது என்ன சொல்லுதுன்னா இசட் ப்ரைமல் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ டுவெல். ஓகே, இசட் ப்ரைமல் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய்ங்க, அவ்வளோதான். இசட் ப்ரைமலாக இருக்கும்போது கிடைச்ச சொல்யூஷன் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ டுவெல்க்கு கிடைச்ச ஒய், இதுதான் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இந்த 4ல் அதான் பெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ டுவெல் ப்ராப்ளம் வாட் ஹேப்பன்ஸ் டு த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ப்ரைமல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.
ப்ரைமலாக இருக்கும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது தான். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்றுறோம். எதுக்கு? 12க்கு மாற்றும்போது அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் 12ஓட கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸாக இருக்கும். அப்போ எது கரெக்டுன்னா ஆப்ஷன் பி. தே பிகம் த ரைட் ஹேண்ட் சைட். தே பிகம் த ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ஸ். ஆமாம், ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ஸாக போகும். எங்கே? 12க்கு மாற்றும்போது 12ஓட கன்ஸ்ட்ரெயின்ஸில் 12க்கு மாற்றும்போது கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதும் இல்லையா, அதோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் தான் போகும் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட்டு. ஓகே, தே பிகம் த ரைட் ஹேண்ட் சைட் RHS constants of the dual constraints. ஓகே, RHS வேல்யூஸாக போகும் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோடைய காஸ்ட் எல்லாமே. ஓகே, அடுத்தது பாருங்கள். இஃப் எ ப்ரைமல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ப்ரைமலாக இருக்குது, இஸ் அன்பவுண்டடாக. ப்ரைமலாக இருக்கும்போது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அன்பவுண்டட் சொல்யூஷன். பட் வாட் கேன் கன்க்ளூட் அபவுட் இட்ஸ் டுவெல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எல்பிபி ப்ரைமலாக இருக்கும்போது அன்பவுண்டடாக இருக்குன்னா அது 12க்கு மாற்றிட்ட பிறகு அதோட சொல்யூஷன் மஸ்ட் பி இன்ஃபீசிபிள். The dual must be infeasible. அடுத்தது, according to the complementary slackness theorem, if the ith slack variable in the optimum primal solution is strictly positive, then the corresponding ith dual variable must be 0. ஒரு primal problem, optimal tableனா எல்லா zj minus ej greater than or equal to 0 வந்து நிற்கும் இல்லையா. அதோட primal solution strictly slack, மெயினாக ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது பேசிஸில் வரலாம். ஆப்டிமம் டேபிளில் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு ஒரு டேபிள் வந்து நிற்கும் இல்லையா, அதில் பேசிஸில் ஸ்லாக் வேரியபிள்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் லெவலாக இருக்குது, 0 இல்லை, பாசிட்டிவ் லெவலில் வந்துருச்சு, நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் லெவலில் வந்துருச்சு. தென் இந்த கரஸ்பாண்டிங் ஐத்து டுவெல் வேரியபிளாக அது இருக்கும்போது எப்படி இருக்குன்னா 0. இப்போ அதே ஆப்டிமல் சொல்யூஷன் டுவெல் கண்டுபிடிப்போம், அந்த ஸ்லாக் வேரியபிள் வருது ஆப்டிமல் டேபிளில் அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0. ரைட். ப்ரைமலுக்கு டுவெல்லுக்கு உள்ள ரிலேஷன் தாங்க இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது போர்ஷனில் இருக்கா சார்னா இருக்குது, கண்டிப்பாக கேட்குறாங்க. இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் எப்படிலாம் கேட்கலான்னு பார்த்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட். கன்சிடர் ஏ ப்ரைமல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் வித் ஏ கன்ஸ்ட்ரைன்ட். ப்ரைமல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அவங்களே சொல்லிட்டாங்க, கன்ஸ்ட்ரைன்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் இட்ஸ் டுவெல் வேரியபிள் சைன் கரெக்ட்லி, ஹவு ஷுட் திஸ் கன்ஸ்ட்ரைன்ட் பி ஹேண்டில்ட் இஃப் யூ யூஸ் த ஸ்டாண்டர்ட் சிமெட்ரிக் டுவெல் ரூல்ஸ். அதாவது ப்ரைமல்லேருந்து டுவெல்லுக்கு மாற்றுறதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, மாற்றி காட்டுங்கன்றாங்க. முதல்ல ப்ரைமல் ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷனாக இருக்குன்னா கன்ஸ்ட்ரைண்ட் லெஸ்ஸாக ஈக்குவல்ட்டாக இருக்கணும். இதை நான் முதல்ல மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவேன், அதான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் நான் வேறு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி டுவெல்லுக்கு மாற்றுறது, இதெல்லாம் செய்வேன் இல்லைங்களா. அப்போ இந்த 4 எது பாருங்கள், அது மாதிரி எது சொல்லுது பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், மல்டிப்ளை த கன்ஸ்ட்ரைண்ட் பை -1 டு கெட் இந்த மாதிரி லெஸ் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அது ப்ரைமலாக இருக்கும்போதுனா லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாற்றணும். அப்புறம் மேக்கிங் த டுவெல் வேரியபிள் ஒய்ஜே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ரைட். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் நம்ம செய்வோம். இப்போதைக்கு இந்த 4ல் ஆப்ஷன் பி தான் மோஸ்ட் சூட்டபிள். ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ராப்ளம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அதனால தான் நான் டக்குன்னு அடிக்கிறேன். அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு வரவங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒருத்தவங்க சார் இன்றைக்கி தான் சார் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சார் நான் நேரில் கிளாஸ் போகிறதா நல்லது நினச்சின்னு போயிட்டேன், ஆனால் உங்கள் வீடியோ எதுவும் அன்றைக்கி நல்லா புரிகிற மாதிரி இருந்தது, இந்த டாபிக்னு சும்மா நான் திறந்து அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தேன். நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் அடின்னு வேறு அடிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோவில், அதையும் போய் பார்த்தேன். இப்போ தான் தெரியுது நான் ஏன் டைரக்ட் கிளாஸ் போகிறது வேஸ்ட்டு போல் இருக்குது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, டைரக்ட் கிளாஸ் போகிறது நல்லது தான், போங்க, அதுக்கும் போங்க, வேணான்னு சொல்லலை. தயவுசெய்து நம்மள்த மிஸ் பண்ணிங்கன்னா உங்களை விட அன்லக்கி வேறு யாருமே இல்லை. நான் எழுதி தருவேன், எதை வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் நல்லா பார்க்கணும், ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி பாருங்கள். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டுவாலிட்டி ரிலேஷன்ஷிப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ
ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டுவாலிட்டி ரிலேஷன்ஷிப். இந்த கீழே வர்றதில் எது வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டுவாலிட்டி ரிலேஷன்ஷிப், ப்ரைமலுக்கும் டுவெல்லுக்கும் உள்ள ரிலேஷனில் அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி இதில் 4 எதுன்னு கேட்குறாங்க. எது மோஸ்ட் சூட்டபுள்னா டுவெல் ஆஃப் ஏ டுவெல் ப்ராப்ளம் இஸ் த ஒரிஜினல் ப்ரைமல் ப்ராப்ளம். டுவெல்லுக்கே டுவெல் கண்டுபிடிச்சிங்கன்னா அது கொடுத்த ஒரிஜினல் ப்ரைமலே கிடச்சிரும். நமக்கு அந்த டுவெல்லோடைய ப்ரைமல் இருக்கும் இல்லையா, அது கிடச்சிரும். ஒரு டுவெல்லுக்கு டுவெல் மீன் கண்டுபிடிக்கலாம்ல, முடியுமே. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அது ப்ரைமல்லாம் வந்து நிற்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். த டுவெல் ஆஃப் ஏ டுவெல் ப்ராப்ளம் இஸ் த ஒரிஜினல் ப்ரைமல் ப்ராப்ளம். ரைட். அடுத்து பாருங்கள். இஸ் இட் பாசிபிள் ஃபார் போத் ப்ரைமல் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் டுவெல் ப்ராப்ளம் டு பி இன்ஃபிசிபிள்? எஸ். அண்ட் இப்போ நான் ப்ரைமலாக இருக்கும்போது இன்ஃபிசிபிள் சொல்யூஷன் சார், டுவெல்லாம் மாற்றிட்ட பிறகு இன்ஃபிசிபிள் இருக்க வாய்ப்பு இருக்கான இருக்குது. எஸ், திஸ் கேன் அக்கர்ஸ் இன் சர்டைன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லி போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக போட்டு அனுப்புறீங்கன்னு பார்க்குறேன். ஆமாம் சார், இதுக்கும் இன்ஃபிசிபிள் சொல்யூஷன் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வேறு ஏதாவது வரும்னு எதிர்பார்த்த மாற்றிட்டதுக்கப்புறம் சில எல்பிபிக்கு இந்த மாதிரி வருது சார் அப்படின்னா அது எந்த ப்ராப்ளம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சில ப்ராப்ளமுக்கு ப்ரைமலாக இருக்கும்போதும் டுவெல்லாக இருக்கும்போதும் இன்ஃபிசிபிள் சொல்யூஷன் வரக்கூடிய சில நேரங்கள் இருக்குது. சில எல்பிபிக்கு அப்படி உண்டு. நீங்கள் ப்ரைமலாக இருக்கும்போதும் இன்ஃபிசிபிள் சொல்யூஷன் தான் வரும், அதை டுவெல்லுக்கு மாற்றிட்டதுக்கப்புறமும் இன்ஃபிசிபிள் சொல்யூஷன் தான் வரும். அந்த மாதிரியான எல்பிபி இருக்குது. The strong duality theorem states that if both the primal and dual problem are feasible, if the both prime and dual problem are feasible, அந்த ஸ்ட்ராங் duality theorem என்ன சொல்லுது, ஒரு வேளை ப்ரைமலுக்கும் டுவெல்லுக்கும் இரு சொல்யூஷன் இருக்குது, அது ரெண்டுமே ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னா தென் என்ன சொல்கிறாங்க, their optimal objective function values are equal. Objective function values are equal. அப்போது ப்ரைமலோட டுவெல்லோட சொல்யூஷன்ஸ் ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஆப்டிமல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமல் அண்ட் டுவெல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட ஆப்டிமம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். எப்படி இருந்தால், இஃப் த ப்ரைமல் அண்ட் டுவெல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபீஸிபிள் தென் தர் ஆப்டிமல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு வாட்டி எடுத்து ரீட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் போட்டிருக்கேன், உள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். A primal LPP is defined with 4 decision variables and 7 functional constraints, all of the type less than or equal to. After converting this to its dual form, how many dual variables and dual constraints will the new problem have? அதாவது என்ன சொல்கிறாங்க, ப்ரைமலாக இருக்குது, 4 வேரியபிள் இருக்கான், 7 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கான் ப்ரைமலாக இருக்கும்போது. அப்போ டுவெல்லுக்கு அதை மாற்றுறீங்க அப்படின்னா பாருங்கள், டு டுவெல் ஃபார்ம் கன்வெர்ட்டிங் திஸ் டு இட்ஸ் டுவெல் ஃபார்ம். அந்த ப்ரைமலில் டுவெல்லுக்கு மாற்றும்போது ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் திஸ் டு இட்ஸ் டுவெல் ஃபார்ம், ஹவு மெனி டுவெல் வேரியபிள்ஸ் அண்ட் டுவெல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வில் த நியூ ப்ராப்ளம். டுவெல்லுக்கு மாற்றிட்டதுக்கப்புறம் எத்தனை கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும், எத்தனை வேரியபிள் இருக்கும், அதாங்க கேள்வி. இப்போ இங்கே இருக்கிற 7 கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் 7 வேரியபிள் ஆகிடும், அங்கே இருக்கிற 4 வேரியபிள்ஸும் 4 ஈக்குவேஷன்ஸாக மாறிடும், அதாவது கன்ஸ்ட்ரைன்ட்ஸாக மாறிடும். அப்போ இதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா, இதுக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஆப்ஷன் பி, 7 வேரியபிள், இங்கே இருக்கிற 7 கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் 7 வேரியபிள் ஆகிடும், 4 டெசிஷன் வேரியபிள்ஸும் 4 கன்ஸ்ட்ரைண்ட்டாக மாறிடும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி
தினம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கணுங்க. ஏன்னா சரியான காம்படிட்டர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே தெரியுது, என்கிட்டே பேசுகிறாங்கல்ல, எனக்கே தெரியுது. ஸோ எல்லோரும் போட்டி போடுறாங்க. ஒரு சிலர் மெட்டீரியலை கண்ணில் பார்க்காதவங்களும் இருக்குதுங்க. அதுதான் இதில் இன்னும் பெரும் வேதனை. ஸோ தயவுசெய்து வாங்கிடுங்க, மெட்டீரியல் விடாதீங்க. 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் எதுவும் பேச வேணாம், ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும் சார், அவ்வளோதான். சிம்பிளாக வாங்கி கையில் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ போடுற நேரம் வீடியோ பாருங்கள், மெட்டீரியல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் உங்களை. நீங்கள் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கணும், டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம், உடனே வாங்குங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். கன்சிடர் த ப்ரைமல் எல்பிபி. கன்சிடர் த ப்ரைமல் எல்பிபி மேக்ஸிமைசேஷன் டைப்பில் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்குது. வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த டுவெல் ப்ராப்ளம்? டுவெல் மாற்றும்போது என்ன ஆகும்னா இந்த மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷனாக மாறிடும். அப்போ ஆப்ஷன் பியோ ஆப்ஷன் சியோ தான். இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ் வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வரும். எங்கே இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸில் 10, 8 இருக்கா, இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அப்போ 10, 8 இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் தான் இருக்குது. அப்போ மினிமைசேஷனாக மாறும். அங்கே இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ தான் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட்டாக நிற்கும். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது ப்ரைமல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ப்ரைமலாக இருக்கும்போது உள்ள கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது. இஃப் அண்ட் y1 அண்ட் y2 ஆர் டுவெல் வேரியபிள்ஸ், வாட் இஸ் த ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் த டுவெல் ப்ராப்ளம்? அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரைமலாக இருக்கும்போது கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது. அப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் தான் இது. வந்து என்ன, அது டுவெல்லுக்கு மாத்திரம். அந்த டுவெல் வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டாங்க, y1 அண்ட் y2 ஆர் த டுவெல் வேரியபிள்ஸ். வாட் இஸ் த ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் த டுவெல் ப்ராப்ளம்? இங்கே இருக்கிற x1ஓட கோஎஃபிஷியன்ஸ் பாருங்கள், 1, 3 இருக்கா, அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை உருவாக்கும். அது எது பாருங்கள், ஆப்ஷன் ஏ 1, 3. ஆப்ஷன் ஏ தான். ஸோ 1y1 + 3y2 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு C1. ஏன்னா இது மினிமைசேஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கும், அதனால் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சம் வேல்யூ, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இருக்கும். அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து வந்ததாக இருக்கும். இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்கல, அதனால் அவங்க கான்ஸ்டன்ட் போட்டு விட்டாங்க. ஓகே, இதுதான். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணது முதல்ல ப்ராப்ளம்லாம் இருக்குது, போய் பாருங்கள். அப்போ தான் நான் இங்கே பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரியும். ப்ராப்ளம் முதல்ல பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு கோச்சிங் சென்டர் போகிறவங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி இந்த மெட்டீரியல்லாம் வாங்க இப்போ தான் எய்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய செலவு பண்ணிகிட்ருக்காங்க பாவம். தப்பு இல்லைங்க, நீங்கள் ரெகுலர் கிளாஸ் கூட போங்க எங்கன்னா. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. இதில் சும்மா வீடியோவில் காட்டுறதுலாம் சும்மா கம்மி, ஒரு 1% கூட கிடையாது. நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் வாங்கினால் ஒழிய பிரமிப்பு ஏற்படும். இவங்க வச்சிட்டு இருக்கிற 4 புக்லெட் தான் மெட்டீரியல் நினச்சவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஏன் இப்படி காட்டுன்னா, அப்படியே பாஸ் பண்ணிட்டு சில பேர் எழுதுகிறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால நோட்டில் எழுதிக்கிட்டே வராங்க. அவங்களுக்காக இப்படி காட்டிகிட்ருக்கேன். இப்போ 42 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 42 நான் 1042 கொஸ்டின்ஸே கொடுத்துட்டே இருப்பேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இல்லை வேறு சில யூனிட்லாம் பார்க்க வேண்டியது சார், அங்கே போங்கன்ட்டாங்கன்னா டக்குன்னு அங்கே கிளம்பிடுவேன். இப்போ ஓஆர் கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு எளிமையானதான் கொஞ்சம் தான் இருக்குது. பட்டுன்னு முடிச்சுடுவேன். ஒரு 5 வீடியோவிலே முடிச்சுடுவேன். உங்களுக்கு வந்து ஓஆர் கம்ப்ளீட் பண்ணதும் எதுக்கு போகலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுன்னு பார்க்கலாம். சார் இந்த டாபிக் எடுங்க நல்லாயிருக்கு அப்படின்னா எந்த டாபிக் எடுக்கட்டும் முன்னாடியே கேட்குறேன். இன்னொரு 5 வீடியோவில் ஓஆரை முடிக்க பார்க்குறேன். சரிங்களா, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அப்புறம் சேனல் ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஹேக் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அலண்டு போய் கால் பண்ணாங்க. சார் என்ன சேனல் ஹேக் ஆகிருக்கு, வீடியோ எதுவுமே ப்ளே ஆகலைன்னு நானே பயந்துட்டேன். என்னடா இது இப்படி ஹேக் பண்ணிட்டாங்களேன்னு. அப்புறம் யூடியூப் சேஃபாக வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. ஹேக் ஆனால் நிச்சயம் ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அது இப்போ எதுவும் பண்ணாத அளவுக்கு யூடியூப் சேஃபாக லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு ப்ராப்பராக மெயிலும் போட்டாங்க. இதனால தான் சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்கள் லாக் பண்ணியிருந்தோன்னு யூடியூபே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு வேளை ஹேக் பண்ணி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியிருந்தாலும், யூடியூப் உள்ளே போய்ட்டு எல்லா வீடியோஸும் நல்லா போயிட்டுருக்குன்றதுனால எரேஸ் பண்ணியிருந்தாலும் நான் பயப்படலை. என்ன ரீசன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுருக்க வீடியோஸ் திரும்ப கொடுங்க அப்லோட் பண்ணி விட்றோன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருப்பேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷமும் இருந்தது. என்னென்னா, அந்தளவுக்கு ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வளர்ந்துருச்சா இல்லை அப்படின்னு. ஒரு டாக்டர் ஒருத்தர் ரீசெண்டாக பார்க்க போயிருந்தேன், உடம்பு முடியலன்ட்டு. அவர் டாக்டர் சொன்னார், யூடியூப் வாங்கி பார்த்துட்டு இது வந்து பாசிபிளே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஹையர்
கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது எங்கே லேக்ஸ் கணக்கில் இருந்திருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் லேக்ஸ் கணக்கில் இருந்திருப்பாங்க. வியூஸ் எங்கெங்கேயோ போயிருக்கும். ஸ்கூல் வீடியோஸ் கொஞ்சம் போடுங்க, குழந்தைங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அப்பாயின்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களும் இவ்வளோ கூட்டம் இருக்காங்களா? பரவாயில்லையே, அதுவும் சிங்கிள் சப்ஜெக்ட் மேக்ஸுக்கு மட்டுமா அப்படின்னாரு. இன்னும் இருக்காங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னேன். இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரே சப்ஜெக்ட்டுக்கு சிங்கிள் யூடியூப்பில் இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு இருக்குது, அதுவும் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்ற பாடங்களும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா ஒரு பெருசாக எனக்கு தெரியாது. ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மேக்ஸுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா நிச்சயம் கிரேட், பாராட்டினார். அப்புறம் இந்த சேனல் முடக்கப்பட்ட விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். பரவாயில்ல, வளர்ச்சி பாதையில் இருக்கீங்க போல் அப்படின்னாரு. உண்மை தான். நம்ம ஏதோ நோட் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். வளர்கிறோம். என்ன ஆனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எப்பவும் என் கூட இருங்க. ஏன்னா நீங்கள் இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ரீசன்னா, உங்களுக்கு தேவையானது எதுன்னு அப்படி நாடி பிடிச்சி பார்த்து கொடுத்தா எப்படி இருக்கும்? பார்த்து கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அது தேவைன்ற ஒரு ஆர்வம் இருக்கும், என்றைக்கும் நிச்சயம் இருக்கும். ஸோ நல்ல வீடியோஸ் கொடுக்குறது மூலிமா தான் அந்த நன்றி கடனை நான் திருப்பி செலுத்த முடியும். ஸோ அதனால் எப்பவும் கை கொடுப்பீங்கன்ற நம்புகிறேன். அப்புறம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் குரூப்னு பேர். ஏன்னா எது நடந்தாலும் நாங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டுருவோம் டக்குன்னு. ஏன்னா நீங்கள் இப்போ தேவையில்லாமல் பதட்டப்பட வேணாம், அலற வேண்டாம். இப்போது நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் முடக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சப்ஸ்கிரைபரே கால் பண்ணிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி சேனல் இப்படி வந்திருக்கு அப்படின்னு. நாங்களே ஒரு நிமிஷம் இதாகிட்டோம். ஒரு 3 hours கிட்ட அப்படியே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வீடியோஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஒரு வீடியோ கூட டெலீட் ஆகலை. மானிட்டைசேஷன் எதுவும் கேன்சல் ஆகலை. உள்ளே பூந்த டெரரிஸ்ட் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் யூடியூப் நமக்கு லாக் பண்ணிட்டாங்க. பட்டுன்னு அடுத்த செகண்ட்லேயே அந்த மாதிரி சிஸ்டம்ஸை யூடியூப் வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப்பை வந்து பாராட்டியே தீரணும். ஏன்னா அவங்க அலர்ட்டாக இருக்காங்க. அதுக்குன்னு பெரிய டீம் ஒர்க் பண்ணுவாங்க போட்டிருக்கு. அவங்க எது அசம்பாவிதம் ஒரு செகண்டில் நடந்தால் கூட அப்படியே வெரிஃபை பண்ணி அதை காப்பாற்றி விடுறாங்க. சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகிறாங்க. யாரை? நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் பயணிக்கிற கேண்டிடேட்ஸுங்களை, அந்த சப்ஸ்கிரைபர்ஸுங்களை. ஸோ அவங்களுக்கு யூடியூப் தான் பெரிய தேங்க் பண்ணணும். அளவற்ற மகிழ்ச்சி யூடியூப் சொல்லணும். சேனல் வந்து நோட்டடு, பட்டு ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், வளர்கிறோம். அது யாரால் பாசிபிள்னா சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் பாசிபிள். வளர்ச்சி பாதைக்கு சொல்கிறேன். அந்த வளர்ச்சி பாதை கூப்பிட்டு போகிறது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இது இன்னும் சரி பண்ணுங்கனாலும் நிச்சயம். ஏன்னா நாங்கள்லாம் வீடியோ போடும்போது எந்த லெவலில் இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல தான் மெல்ல செதுக்கப்பட்டோம். சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இப்படி பண்ணுங்களேன் சார், சூப்பராக சொல்கிறீங்க சார், இதுவே இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு நாளும் செதுக்கி தான் இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ஹேக் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஒரு நோட்டடுன்னு. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்க ஒன்று, அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் இல்லையா? ஸோ உள்ளே அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு போய் பாருங்கள். உள்ளே பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க, ரியலி ஒர்த்து சார் அப்படின்னு கமெண்ட் வரும் எனக்கு. அதை யூடியூப்லேயே சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், யூடியூப்லேயே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பெரிய சப்போர்ட்டாக இருங்க. என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக தான் ஒரு நாளும் ஒரு செகண்டும் எங்களோட திங்கிங் இருக்கும். ஓகே, எங்களோட ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய டீம் ஒர்க் இருக்குது. இதுக்குன்னு எந்த வேலைக்கும் போகாமல் இதே வேலை செய்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் கூட்டம். அவங்களுக்கு நம்ம எதனா செய்யணும். என் நம்பருக்கு கூப்பிடுங்க. என் கையில் இருக்கிற நம்பர் 7358591547 7358591547. இது என் கையில் எப்போவுமே இருக்கும். இப்போ எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட என் நம்பர் கொடுக்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. ஏகப்பட்ட டவுட்ஸ். சும்மா மெசேஜ் ஃபோன் எடுத்தாலே எதனா ஒன்று கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுமாதிரி டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது ஒரு குரூப்பாக போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு. ஏன்னா என்னோடய வேலைகள் நிறைய கெடுது. என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி மாறுது. டவுட்ஸ் கேட்குறத எல்லோரும் பார்த்தா நல்லாயிருக்கும்ல. இன்னும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு டவுட்டுக்குன்னே ஒரு குரூப் வச்சிடலாமா மேக்ஸுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி பண்ணலான்னா எஸ் பண்ணுங்கள் சார், நாங்கள் துணையாக இருக்கோம் அப்படின்னா சொல்லுங்கள், பண்ணிடுறேன். நீங்கள் எனி டைம் எந்த டவுட் வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம். அது ஒரு குழுவாக ஃபார்ம் ஆகிடும். அவங்க நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்படி அப்படின்னு. அப்புறம் நீங்கள் உங்களோட டிஸ்கஷன் தவறு உள்ளே நான் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குன்னா நிச்சயமாக இன்வால்வ் ஆகேன். பட்டு யூடியூப் பொறுத்த வரைக்கும் சேட் வந்து அந்த யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு அலோவ் பண்ணுறது தவறு. நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். பட் உங்கள் கான்வர்சேஷன் விட்டோம்னா அது விபரீதமாக போய் முடிஞ்சிடும். அது எனக்கு நல்லா தெரியும், நிறைய பார்த்துருக்கேன். அதனால் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் இண்டிவிஜுவலாகவே என்கிட்ட கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம். இண்டிவிஜுவலாக கேளுங்க.
நான் வந்து கேட்குற டவுட்ஸை பூரா குரூப் க்ரியேட் பண்ணி பார்ட்டிசிபெண்ட்டை மெசேஜ் பண்ணாத அளவுக்கு லாக் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸை மட்டும் அதில் நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, நீங்கள் நான் ஷேர் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம், அந்தமாரி பண்ணிடலாம் குரூப்பை. பட் நீங்கள் கேட்குற டவுட்டெல்லாம் அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கேட்குற டவுட் கேட்குறது வந்து எனக்கு இண்டிவிஜுவலுக்கு போட்டுருங்க, நான் உங்களுக்கு டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அந்த இண்டிவிஜுவல் கேர் இருக்கணும், எனக்கு இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலாக கேர் இருக்கணும் வாட்ஸ்அப்லன்னா நிச்சயமாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். பட் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ரீசன்னா, நாங்கள் எங்கள் வேலை கெடுது நிறைய இதுக்குன்னு நாங்கள் வேறு வேலைகள் செஞ்சிகிட்ருக்கோம், அதெல்லாம் கெடுது. ஸோ இல்லை சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்பப்போ டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்குன்னு எனக்கு டைரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, எஸ் நான் உங்களை டைரெக்ட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களை டைரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது எதனாலனா எக்கச்சக்கமான கால்ஸு, எக்கச்சக்கமான டவுட்ஸு, எக்கச்சக்கமான பேர், அதனால் திணற வேண்டியதாக இருக்குது. ஸோ சம்திங் எதனா பண்ணால் தான் அது கண்ட்ரோலில் இருக்கும், இல்லைனா சும்மா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும். உங்கள் மேலேயும் ஒரு கேரும் வரும், இல்லை நம்ம வந்து இவங்க பே பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற ஒரு கேரும் வரும். பட்டுன்னு நாங்களும் விடை சொல்ல முயற்சி பண்ணுவோம், இண்டிவிஜுவலாக தான். ஆனால் குரூப்பில் அந்த குரூப் க்ரியேட் பண்ணிட்டு பார்ட்டிசிபெண்ட் வந்து மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் அதில் தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன். இதெல்லாம் கேட்ட டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்தாலும் நீங்களும் வந்து என்னை தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன விடைன்னு கேட்கலாம். ஸோ வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் 7358591547. ஓகே, டவுட்ஸ் சார், டவுட்ஸ் எது வந்தாலும் எப்போ வேணாலும் கேட்பேன், என்னை நோட் பண்ணிக்கோங்கன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிப்பேன். சரிங்களா? தேங்க்யூ.